தக்காளி, வெங்காயம், கேரட், பீட்ரூட் வாங்க வாங்க, ப்ரொக்கோலி ப்ரொக்கோலி ப்ரொக்கோலி. யோ என்னையா காய்கறி கடை தானே வச்சிருந்த? ஆமா. அரசியலையும் குதிச்சிட்டியா? அரசியல் காய்கறி கூட தான் எல்லாம் வாங்க வாங்கன்னு கூவி கூப்பிட்டு இருக்கேன். இல்ல நீ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காண்டி அந்த கட்சி கொடி மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது அடுக்குமா உனக்கு? நாளைக்கு வேணா மஞ்சள் துண்டு போட்டு வந்துடுவா. இதெல்லாம் குறியீடா பாப்பேன். இருந்துச்சேன்னு எடுத்து போட்டு வந்தேன். நாளைக்கு வேணா வேற கலர் போட்டு வரேன். சரி, நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லணும். நீ வந்து மஞ்சள் துண்டுன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வருது. அது முதல்ல இருக்கட்டும். என்ன காய்கறி வாங்க வந்து என்ன வேணும்? அப்பா, காய் வாங்குறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். முதல்ல நமக்கு அரசியல் பேசணும். அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதுதான வேலை. ஆமா. எப்பா, எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி உங்க கட்சி அமைச்சர் பல்லு இல்லாத கிழமை அங்க பிடிக்கிற மாதிரி பேசியிருக்காருப்பா. என்னப்பா நியாயம்? அது கொஞ்சம் தவறான செயல் தான். விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பேசினாரு, இந்த மாதிரி பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனாலும் சாதாரண ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்கன்னு பெருமையாக தான் பேசினாரு. அதை போய் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கக்கூடாத மாதிரி கேட்க, அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான் சொல்றதுக்காக அவர் சொல்லிட்டாரு. நானும் சொல்லலாம்ல, பல்லு போட நடிகர்லாம் இருக்கீங்க, இளைஞருக்கு வழி விடலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் பேசிட்டாரு. அதை கொண்டு போய் இன்னைக்கு ஏர்போர்ட்ல நடிகர் ரஜினிகாந்த் பார்த்தோன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க, துரைமுருகன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னதுக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். அவர் என்னுடைய நண்பர், அவர் நீண்ட கால நண்பர். அவர் என்ன சொன்னாலும் நான் வந்து கோவப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து நாங்கள் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு இருக்காரு. இதை போய் துரைமுருகன் அவர்கிட்ட திருப்பி நம்ம ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் நகைச்சுவையாக பேசினதெல்லாம் நீங்கள் பகைச்சுவையாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குமொழியில் பேசியிருக்காரு. இது போக ஒரு இன்னொரு தகவலும் வந்திருக்கு. துரைமுருகன் அவர்கள் ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் பேசினதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதெல்லாம் சும்மா அவங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துருக்கலாம். இதை போய் பொது வெளியில் பேசிக்கிட்டு சொல்றது என்னமோ கரெக்டு தான்ப்பா. வருத்தம் தெரிவிச்சதெல்லாம் இருக்கட்டும். ஆனாலும் ஒரு சூப்பர் ஸ்டார், அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லப்பா, இந்தியா முழுக்க, ஏன் உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இவர் வந்து மிகப்பெரிய ஐக்கானா வழங்குறாரு நடிப்பு துறையை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவரை பல்லு போன கிழமைன்னு சொல்றது வந்து தப்பான விஷயம் தான். கறியை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. அது இருக்கட்டும். நேற்று பொதுக்கூட்டம் போட்டு அண்ணாமலை அவர்கள் எங்க பங்காளியை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. என்ன விஷயமா? ஆமாப்பா, அந்த அதிமுக காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி பதவிக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஊர் உலகத்துக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு IPS அதிகாரியா இருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் எங்க வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்கு. இப்ப மாநில தலைவரா இருக்காரு. ஆனா இதை வந்து என்னன்னா அதிமுக காரங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கு தான் அவர் வந்து சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. முக்கியமா கிண்டல் பண்ணது யாரு? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்க பங்காளி. ஆமா, அவர் வந்து இப்படி பேசுறாருல, அப்ப அவரை குறிச்சு நான் விமர்சனம் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன விமர்சனத்துக்கு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் சொன்ன பதிலடி தான் இப்ப பார்த்தோன்னா ஒட்டுமொத்த சமூக வலைதளத்திலுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. குறிப்பா பார்த்தோன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை உனக்கே தெரியுமில, தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அதுதான் வார்த்தை சொல்லிடாத, அப்புறம் நம்ம மேல கேஸ் போட்டு. இல்ல நான் சொல்ல மாட்டேன். அதான் அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க போற பக்கமெல்லாம் என்னை பத்தி பேசிட்டே இருக்கீங்க, நானும் 2-3 நாள்ல ஊருக்கு போயிருவேன், இதுக்கு பதில் சொல்லாம விட்டே இருந்தா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பீங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நீங்க எப்படி கூவத்தூர் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், நீங்க காலில் விழுந்து தான் பதவி வாங்கினீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு, என்னை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி உங்களுக்கு கிடையாது, நான் ஒரு விவசாயினுடைய மகன், 10 வருஷம் பச்சை இங்கில் சைன் போட்டிருக்கேன், அப்படி இப்படின்னு நீங்க பேசினதெல்லாம் பரவாயில்ல தான், அந்த வார்த்தை தான் 1000 தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவர் எங்க பங்காளி, அவரை பார்த்து நீங்க அந்த வார்த்தை சொன்னது தவறான செயல், இதற்கான பின் விளைவுகளை சந்திப்பீங்க. உங்களுக்கு கோவம் வருதுன்னு எனக்கு தெரியும். அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளவு விமர்சனத்தை வச்சு பேசிட்டாரு. இதுக்கப்புறமா தான் அவங்க சும்மா இருக்கணும்ல, சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு திருமங்கலம் MLA இருக்கக்கூடிய திரு RB உதயகுமார் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அட்டைப்பூச்சி, அண்ணாமலை வந்து ஒரு ஆக்டோபஸ் அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன் வச்சிருக்காருப்பா. அதை மட்டுமா சொல்லியிருக்காரு, மணல்ல மருத்துவரை போய் பார்க்கணும், ஆஸ்பத்திரி செலவானா நானே ஏத்துக்கிறேன்னா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தேவையா? இல்ல எனக்கு இவர் வந்து இப்படி சொல்றாரு, இதுக்கு அண்ணாமலை வந்து என்ன பதிலடி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இல்ல ரூலிங் பார்ட்டி ராகதா, எதிர்கட்சி நீங்க 2 பேரும் அடிச்சுட்டு சாகுறது சந்தோஷமா தான் இருக்கு. சந்தோஷமா இருக்கா? ஆமா,
இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாளைக்கு உங்க முதல்வர் ஆ, அமெரிக்கா போறாராமே. சந்தோஷமான விஷயம். தொழில் முதலீடுகளை ஈர்க்க போறாரு. தொழில் முதலீடுகளை ஈர்க்க போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம், ஆ, துணை முதல்வரா வட்டார்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம்ல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. ஏன்? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் என்னைக்கு ஜாமீன்ல வெளியே வர்றாரோ அப்பதான் துணை முதல்வர், அமைச்சரவை மாற்றம் உள்ளிட்ட மாறுபாடுகள் உங்க கட்சியில நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வெளியே வந்துருச்சுப்பா. ஓஹோ, ஆமா. நம்ம கூட நேற்று பாண்டே சார் இன்டர்வியூ எடுக்க போனப்போ அவர் கூட சொன்னாரு, டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள வந்து செந்தில் பாலாஜி வெளியே வந்துருவாரு, அதற்கான விஷயங்கள் தான் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொன்னாரு. அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? பாக்கலையாப்பா? நீயா நானா ப்ரோக்ராம் இருக்குல்ல, வாரம் விஜய் டிவியில் போடுவாங்க. அதில் இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்திருந்தாங்க. போன வாரம் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு யாரெல்லாம் படிக்கிறாங்க அவங்க வீட்டில் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பையன் பேசினா, வந்து வாழைத்தார் தூக்க போகிறேன், எனக்கு இந்த இடம்லாம் ரொம்ப வலிக்கும், நான் வாழைத்தார் தூக்கிட்டு தான் படிப்பேன், எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும்னு பார்க்குறேன், எனக்கு பேசும்போது கூட இந்த மாதிரி கொஞ்சம் சாஞ்சிட்டே தான் எனக்கு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசியிருந்தான். அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. அவருடைய வீட்டுக்கு இன்னைக்கு தமிழக வெட்டுக்கழகத்துடைய தொண்டர்கள் போய் அவங்க வீட்டுக்கு என்னென்ன உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்காங்க. என் மகன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இதுக்காண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது சார் தளபதி ஐயா அவங்க வந்து பார்த்து எங்களுக்கு உடனே விஜய் டிவியில் இன்னைக்கு தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. பார்த்து அரை மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு அங்கேருந்து அவங்க செயலாளர், தளபதியோட செயலாளர் ஆனந்தத்தை பார்த்து இங்கே கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சத்யா அவங்கள்ட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்கள் டிவியில் பேசினான். அதை அவங்க அவ்வளோ இதாக கவனமாக பார்த்து எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு மெத்தை வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சாமாங்க, பணத்துக்கு சாமாங்க, 1 மாதத்துக்கு தேவையான சாமாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் மகன் படிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவன் படித்து முடிக்க தண்ணி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தளபதி சார் ரொம்ப நன்றி. அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. பரவாயில்ல, கட்சி ஆரம்பித்தோம், கொடி இது பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. தம்பி, எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது விஜய் வந்து ஒரு 30 வருஷமா தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, 25 வருஷமா வந்து பெரிய நடிகரா இருக்காரு. ஆமா, அதாவது ஒரு 5 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு வச்சுக்கிடுவோம். கண்டிப்பா. அப்பெல்லாம் இந்த உதவிகள் எல்லாம் பண்ணலையப்பா. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அதாவது வந்து தொகுதி வாரியா ஃபர்ஸ்ட் 3 மார்க் வாங்கணும், கல்வி விருது வழங்கும் விழா. கல்வி விருது வழங்கும் விழா. அதாவது நம்ம பார்த்திருப்போம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம், ஏன் தாலுகா ஃபர்ஸ்ட் கூட பார்த்திருப்போம். ஆனா விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, தொகுதி ஃபர்ஸ்ட். இதுதான் தமிழகத்துக்கு முதல் அறிமுகப்படுத்துறதே அவர் தான். ஸோ என்னப்பா இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்க ஒன்று சொன்னீங்க, அதாவது அந்த மாணவனோட வீட்டில் போயிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆமா, இதே மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்களா? அதாவது ஒரு விளம்பரம் வந்துருச்சு, அமைத்ததுக்கு பிறகு போவாங்க, ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் போவாங்களா? நீ என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, திடீர்னு வந்து கூட்டணிட்டு வச்சிட்டாங்கன்னா இப்போ எங்களுக்கு ஏடிஎம்கே பங்காளி, ஃபியூச்சர்ல பங்காளியை வந்தா சேர்த்துக்கோம்ல, அப்படி லைட்டா போட்டு வச்சுக்கோம். நீ வந்து கூட்டணி எல்லாம் பேசுற, அப்படி இப்படின்னு பேசுற, இதெல்லாம் நடக்காதே போல. ஏன்? அதாவது உங்க கட்சிக்காரங்க தான் இந்த வேலையை பாக்குறாங்க. குறிப்பா முன்னாள் அமைச்சர் இருக்காருல ஆவடி சாமு நாசரு, அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? விஜய் அவர்களுடைய கொடியை பார்த்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகான பண்பாடு முன்னமா இருக்கு, அப்படிதான் சொல்லியிருக்காரா? விமர்சனம் சொல்றேன், அழகா இருக்குன்னு சொல்றானுங்கிற. சரி, 2 யாரை நிக்க வச்சிருக்கான், பெவிகார வந்து வச்சிருக்காங்க, பெவிகார வந்து பாத்தீங்களா, யாரை வந்து வச்சிருக்காங்க, பெவிகார வந்து வச்சிருக்காங்க, 2 யாரை அவங்கள ஒரு கூட்ட பூவை போட்டுருக்காங்க, அந்த பூவை தூக்கு போட்டுருக்காங்க, பூ வேறவாது ஆரம்பமே சந்தன போட்டான், குங்குமம் போட்டான், நடுவுல வந்து தூங்கு மூஞ்சி பூவான், ஆரம்பமே இப்படி இருக்கே, இதெல்லாம் எப்படி உருப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருப்பா. ஏன்பா இது? அதே மாதிரி இரு, நீ வந்து முட்டு கொடுக்க வர்றேன்னு நீ சொல்ற அதே தான் நானும் சொல்றேன். அவருடைய தனிப்பட்ட கருத்து, எங்களுடைய துறை முதல்வர் உதயநிதி பத்தி சொல்லியிருக்காரா? அவர் கொடியை வேணும் பார்க்கல. ஸ்டாலின் ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லல. அது இருக்கட்டும், கமலை நாங்க அடிக்காத அடியா, அவர் எங்களை அடிக்காத அடியா, இப்ப எங்க இருக்காரு? உட்காந்துருக்காரு. எல்லாம் நடக்கும், கூடிய சீக்கிரம் வரும். இதெல்லாம் கட்டுக்கூடாது, அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி கடந்து போயிடணும். சரி, நீ வந்து அதை பாசிங் கிளவுடா கடந்து போப்பா, பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல இப்போ ஒரு கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை அப்படிங்கிற கட்சி வச்சிருக்கிற கருணா சார், அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது விஜய் வந்து சினிமால பெரிய ஆளு, ஆனா விஜயோட சினிமால உதயநிதி ஸ்டாலின் வந்து சின்ன ஆளு தான். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் பெரிய ஆளு. விஜய் வந்து இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, அவர் ஒரு புதியவர் தான். அது மட்டும் இல்லாம 25 வருஷமா இவர் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு விஜய் என்ன குரல் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவ்வளவு நாள் சும்மா தானப்பா இருந்தாரு, நீங்க தானே தூண்டி விட்டு அவரை கேள்வி கேட்க வைக்கிறீங்க. பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்றாங்களா அது போதும். இன்னொரு விஷயம், அவர் சொன்ன விஷயம், உதயநிதி தான் அரசியலில் மூத்தவர் அப்படின்றாரா?
உண்மைதான். விஜய்க்கு முன்னாடியே அரசியலுக்கு உதயநிதி வந்துட்டாரு. அதை வேணா அக்செப்ட் பண்ணிக்குவோம். துணை முதல்வர் ஆக போறாரு, அதுவும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம். முதல்வராகவும் அக்செப்ட் பண்ணிப்போம். விஜய் ஒரு நாள் கூட்டணிக்கு வருவார், காத்திருப்போம். ஏன்பா சரி என்னத்த சொல்ல. சரி இந்த காயை 2 போடு, நான் கிளம்புறேன். என்ன காய் வேறுனே சொல்லாம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க. எல்லாத்துலயும் 2 காயை போட்டு விடுப்பா. கூட்டாஞ்சோறு சமைக்க போறியா? கூட்டாஞ்சோறு. சரி ஓகே, இந்தா கொண்டு போ. வரானுங்க 1/2 மணி நேரம் பேசிட்டு 4 காயை வாங்கிட்டு போறானுங்க. வாப்பா, என்ன வேணும்? என்ன எல்லா பழமும் இருக்கா? என்ன பழம் வேணும்? எல்லா பழமும் இருக்கு. என்னென்ன பழம் வச்சிருக்க? உனக்கு என்ன வேணும்? அவகேடோ இருக்கா? அவகேடோனா சரி, கிவி? கிவி எல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் டிராகன் ஃப்ரூட்? ஓ, எந்த ஊர் நீ? மதுரை. மதுரையில இருந்து வர மாதிரி கேளு. ஆனால் செல்லூராஜ் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய சிட்னி ஆக்கிட்டாங்க அவங்கள. ரெண்டு சிட்னிலேருந்து வந்த மாதிரி இங்கிலீஷே கேட்டுட்டு இருக்க. இங்கே பாரு என்ன பழம் இருக்குது, கையை காட்டு எடுத்து தர 2. சரி 2 வாழைப்பழத்தை கட்டுங்க. 2 வாழைப்பழத்துக்கு தான் இந்த போல. அப்புறம் ஊருக்கு என்ன போய்கிட்டு இருக்கு? நம்ம ஊருக்குள்ள ஒன்றும் பெருசா போல, வெளிநாட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நம்ம பாகிஸ்தான் இருக்குல்ல, நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்களா அவங்க? அவங்களுக்கு தான் அவங்க ஊர்ல இருந்து தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது என்ன புது நியூஸா? அதான் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. நடந்துதான் இருக்கான 23 பேர் இறந்துருக்காங்கல்ல. ஓ, அந்த நாட்டுக்காரங்களா? பாவம் பாவம். நம்ம நாட்டில் இருந்தால் பிரிஞ்சு போச்சு பாகிஸ்தான். ஆனால் அந்த ஊரில் இவ்வளோ வன்முறைகள் இருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் எந்த வன்முறையுமே இல்லை. இந்த மாதிரிலாம் பக்கத்து நாடுகள் நடக்கும்போது தான் நம்மளாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு தெரிய முடியுது. அப்புறம் சேஃப்டியாக இருக்கியா? நான் நல்லா தானே இருக்கேன். எல்லாம் திராவிடம் போட்ட பிச்சை, மறந்துடவே கூடாது. அப்படியே உலகிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. என்ன தம்பி? அதில் ஒன்றும் இல்லை, அடுத்த நியூஸ் சொல்கிறேன். சொல்லு. டோல்கேட்லாம் இருக்குல்ல? ஆமாம். நேஷனல் டோல்கேட், ஸ்டேட் டோல்கேட்ஸ் தான் எல்லாமே ரேட் கூட்டிட்டாங்களாம். இதுக்கெல்லாம் மோடி அரசு தான் காரணம். என்னத்த ஒன்றுமே சரியில்லை. ரோட்டில் ஓட்டுற வாகனத்துக்கு இதுக்கு டாக்ஸி, என்னதான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலப்பா எனக்கு. அதில் என்ன பிரச்சனை இப்போ? எல்லாம் 5 முதல் 15% வரைக்கும் ரேட்டு கூட்டிட்டாங்க. 5 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் படிச்சு இண்டி கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னா கேட்கல. என்ன பண்ணுறது? மக்கள் வயிற்றுல அடிக்கிறதையே பொழப்பா வச்சுட்டு இருக்கீங்க. என்னையா அது? நல்லது நடந்தால் தளபதிக்குன்றீங்க, கெட்ட நடந்தா மட்டும் மோடிக்குன்றீங்க. என்னையா அதெல்லாம்? அப்படித்தான் தம்பி முட்டை கொடுக்கணும். காய்கறி கடை நடத்தணுமா இல்லையா? நான் என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஊர் மதுரைன்ற பழனி பக்கம் எதுவும் போனியா? கடந்த 2 நாட்களாக ஒரே திருவிழாவாக இருக்கு. ஓ, அந்த முத்தமிழ் முருகர் மாநாடா? பிரம்மாண்டமாக நடைபெறும் முத்தமிழ் முருகர் மாநாடு அப்படி சொல்லி. என்னையா நீங்க போன வாரம் என்னன்னா சாமியே இல்லைன்றீங்க, இந்த வாரம் என்னன்னா விழா நடத்துறீங்க. அதுக்கு முந்தின வாரம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துறோம். உங்களுக்கே கூச்சமா இல்ல தம்பி? இன்னும் 20 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப இருந்தே டியூன் பண்ண ஆரம்பிச்சாதான் ஓட்டு விழுகும். சரியா? அதை விடு. பழனிக்கு போனியா? எல்லாரையும் பார்த்தியா? எங்கள் அண்ணன் சேகர் பாபு போனார், பக்திமான். அவர் ஸ்டேஜில் வீரமணி பாடிக்கிட்டு இருக்காப்புல, கீழே மனப்பாடமாக அப்படியே மனமுருகி பக்தி பாடுறாப்புல. அந்த மாதிரி ஒரு அமைச்சர்லாம் கிடைப்பாரு அவங்களுக்கு. எல்லாரும் பார்த்தியா? செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்தமா போனியா இல்லையா? அதை கேட்டால் என்னென்னப்போ பேசிகிட்டு இருக்க. நீங்கள் பழம் மட்டும் வைங்க, பழனியை வைக்காதீங்க. நீ பழம் வாங்க வந்தவன் தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த. அப்போ நானும் பேசுவேன். ஆனால் அடுத்த வேட்பாளர் பட்டியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. எந்த ஸ்டேட் தெரியுமா? எந்த ஸ்டேட்டுக்கு? இந்தியாவோட முக்கியமான ஸ்டேட்டுன்னு. ஓஹோ, தமிழ்நாடா? எங்க தமிழ்நாடு முக்கியமான ஸ்டேட் தான், ஆனால் நார்த்தில் ஜம்மு காஷ்மீர் அந்த சைடு ஒரு 4 மாநில தேர்தல் வருதுன்னு பேப்பரில் படித்தேன். அங்கேயா? சரி அங்கேயும் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்களா? திமுக இல்லைங்க, அது இண்டி. சரி திமுக சார்பில் இண்டி கூட்டணி ஜெயிக்கும். இண்டி கூட்டணி ஜெயிச்சா யார் காரணம் நினைக்கிற? தளபதி தான் காரணம். எங்க கீழே இருக்க நம்ம அங்க உச்சியில இருக்காங்க, அங்க ஜெயிச்சதுக்கு திமுக தான் காரணமா? கூட்டணியில் இருக்கமா இல்லையா? ஆமா. சரி நீ இன்னும் 4 வாழைப்பழம் தானே கேட்டேன். ஆமா, அவங்க எப்படியே ஜெயிச்சுட்டு போறாங்க. தான் வாழைப்பழத்தை பிடிச்சி நீ கிளம்பு. சரி, பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.